டேய், இது என்ன பைபிள் இங்க இருக்கு? அவர் இறங்கும் போதே அதை வச்சுட்டு தான் ஏன் இறங்கினாரு. இதை நீ ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல? ஐயா என் வீட்டில் அது சர்ச்சுக்கு போவோம் ஐயா, இதெல்லாம் படிக்கும். வண்டி எடு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. உங்களை நான் நேர்ல சந்திக்கணும்யா. வாங்கல. எனக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நீங்க ஆன்மீகவாதி, உங்க சந்தேகத்துக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஐயா, நீங்க திருக்குறளை பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பொறிவாயில் ஐந்தவித்தான். இந்த குறள்ல அவி என்பதற்கு ஐம்புலன்களையும் அடக்குவது என்றுதானே அர்த்தம்? இல்ல இல்ல, அடக்குதல்ங்கிறது ஒரு தவறான. அவித்தல் வேறு, அடக்குதல் வேறு. வள்ளுவர் இரண்டு சொற்களையுமே பயன்படுத்துகிறார். மனிதர்களை பத்தி பேசும்போது பொறுமையுள் ஆமைக்குள் ஐந்தடக்கல், அது அடக்குதல், அது மனிதர்களால் இயலும். அவித்தல் என்பது உணர்வு அற்று போகிறது. இறைநிலை பற்றி பேசுகிற போதுதான் புரிவாயில் ஐந்து அவித்தான் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். எனவே அவித்தல் என்பது உணர்வு அற்று போவது, அடக்குதல் இல்லை. இதுதான் நான் புரிந்து கொண்ட பொருள். இதைத்தான் நான் என்னோட புத்தகத்திலேயே எழுதினேன். நீங்க கிறிஸ்தவர்களை மட்டும் ஏன் விமர்சனம் பண்றதில்ல? இல்ல, கிறிஸ்தவர்களே இல்ல, மதம் என்பது அவரவர் நம்பிக்கை. நான் கிறிஸ்தவ மதத்தை, இஸ்லாம் மதத்தை விட இந்து மதத்தை கூடுதலாக விமர்சிக்கிறேன் என்பது உண்மைதான். ஆனால் இந்து மதத்தை குறிப்பாக நான் விமர்சிப்பதற்கு காரணம் அதில் இருக்கிற வர்ண சாதி அமைப்பு முறைதான். நீங்க கேட்கலாம், கிறிஸ்தவ மதத்துல சாதி இல்லையா, இஸ்லாம் மதத்துல சாதி இல்லையா என்று கேட்கலாம். கிறிஸ்தவத்தில் ஜாதி இல்லை, ஆனால் இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களிடம் ஜாதி இருக்கிறது. இஸ்லாத்தில் சாதி இல்லை, ஆனால் இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களிடம் ஜாதி இருக்கிறது. யாரிடம் சாதி உணர்வு இருக்கிறதோ அவர்கள் இன்னமும் கிறிஸ்தவர்களாக, இஸ்லாமியர்களாக மாறவில்லை என்றுதான் அதற்கு பொருள். எனவே இந்தியாவிலிருந்து அவர்களுக்கு இறக்குமதி ஆயிற்றே தவிர, நீங்க ஐரோப்பாவிலேயோ அமெரிக்காவிலேயோ போய் ஒருத்தரை பார்த்து, ஒரு கிறிஸ்தவரை பார்த்து நீங்க என்ன ஜாதி என்று கேளுங்கள், அந்த கேள்வியே அவருக்கு புரியாது. எனவே இந்து மதத்திலிருந்து அங்கே வந்து சேர்ந்த அந்த சாதியை நான் எதிர்க்கிற போது எல்லா மதங்களிலும் இருக்கிற சாதி உணர்வை எதிர்க்கிறேன். இந்து மதத்திலிருந்து அது உருவாயிற்று. திருக்குறள் வருவதற்கு முன்பு கடவுளை பற்றி எந்த விதமான கோட்பாடும் நம்ம நாட்டில் இல்லை, முக்கியமா தமிழ்நாட்டில் இல்லை. அதற்கு முன்பெல்லாம் இயற்கை வணக்கம், வீர வணக்கம், முன்னோர் வணக்கம், அப்புறம் பேய் வணக்கம், இந்த மாதிரிதான் ஆவி வணக்கம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வணக்கம் இருந்ததை தவிர ஒரு மதம் அல்லது ஒரு கடவுள்கிற கொள்கை இல்லவே இல்லை. திருவள்ளுவருடைய குரல் வந்த பிற்பாடுதான் சமய எழுச்சி, பக்தி மார்க்கமே ஏற்பட்டது. பக்தி எழுச்சின்னு பேர் அதுக்கு. இந்த பக்தி எழுச்சியின் முடிவுதான் சைவம், அன்பின் மார்க்கம். அநேகர் சைவம்னா சிவபெருமான நினைக்கிறாங்க. ஆனா சைவத்துல சிவம் பேரே கிடையாது. சிவன் என்று சிவம் என்றுதான் இருக்கு, சிவன் என்று இல்லை. சைவ சித்தாந்தம், திருக்குறள், கிறிஸ்தவம் மூன்றையும் லிங்க் பண்ணி எழுதியிருக்க ஒரு ஆய்வு, அருமையான ஆய்வு. டாக்டர் தெய்வநாயகம் அவர்கள் ஒரு அழகான புஸ்தகத்தை ஆய்வு நூல் செஞ்சு டாக்டர் பட்டம் வாங்கிட்டார். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பல உண்மைகள் வரும். வணக்கம் ஐயா. ஐயா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. அவி என்பதற்கு சரியான விளக்கம் என்னையா? அவி என்பது பலி என்பதைத்தான் குறிக்கும். அவி என்பதற்கு சரியான விளக்கம் திருக்குறளுக்குள்ளே இருக்குது. அவி சொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. அவி சொரிந்து பலி ஏராளமா செய்து 1000 வேட்டலின் 1000 வேள்வியை செய்யறதை விட ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. ஐந்தவித்தான் என்றால் யார் யார்? ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி.
அதாவது ஐம்புலனையும் அவித்த அந்த கடவுள் அவருடைய ஆற்றலை வெளிப்படுத்தினார். அந்த ஆற்றலை வெளிப்படுத்தினது 5 அவித்த பிறகு அவர் உயிர் தழுகிறார். 5 அவித்தான் பலின்னு சொல்லிட்டேன். 5 அவித்தான் தன்னை பலியாக கொடுத்தவர். அப்ப பலியாக கொடுத்து அழிஞ்சு போனாரா? இல்ல, அவர் உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுந்த ஆற்றலுக்கு அகல் விசும்புளார் போமான் இந்திரனே சாலும் கரி. திருக்குறள்ல 5 அவித்தான் அப்படிங்கிற பெயரை கடவுள் வாழ்த்துல பயன்படுத்துகிறார் திருவள்ளுவர். கடவுள் வாழ்த்துல மட்டும் பயன்படுத்தல, அவர் 3வது அதிகாரமாகிய நீத்தார் பெருமையிலும் பயன்படுத்துறார். 5 அவித்தான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு கடவுளையும் பதில் சொல்றார், நீத்தாரையும் பதில் சொல்லுகிறார். நீத்தார்னு வரதான் சொல்லும் பொழுது இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இயேசு பெருமானுடைய வரலாறு தெரியணும். இயேசு பெருமான் யூனிவர்சல் காட். 5 அவித்தான் என்று சொல்லும் பொழுது கடவுளையும் அது மனிதனாக வந்த கடவுளையும் 2ஐயும் குறிப்பிடுவதோடு அது உயிர்த்தெழுந்த கடவுளை குறிப்பிடுகிறது. திருக்குறள் ஒரு கிறிஸ்தவ நூல், திருவள்ளுவர் ஒரு கிறிஸ்தவர்னு நீங்களும் சொல்றீங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? திருக்குறள்னா அது எங்க நூலு அப்படின்னு ஜாதி ஏற்றத்தாழ்வுக்கு அடிமைப்பட்டிருக்கிற தமிழ் மக்கள் ஜாதி ஏற்றத்தாழ்வை கூடாது என்று சொல்லுகிற திருக்குறளை தங்களுடைய நூல் என்று உரிமை பாராட்டுகிறார். எவ்வளவு தவறு! சரி, திருவள்ளுவர் கிறிஸ்தவர்னு சொல்றாரே, அப்ப கிறிஸ்தவன் தான் நம்ம படிச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வருதா? வரல. ஏன்? கிறிஸ்தவ மதத்தை நம்ம பார்க்க கூடாது, திருக்குறளே ஒரு கிறிஸ்தவ நூல் அப்படிங்கறத ஓங்கி சொல்லிட்டு இருக்கிறோம். அதனாலதான் திருவள்ளுவரை இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாலேயே கிமு 31 பிறந்தாருன்னு போட்டுட்டோம்னா அப்ப இவங்க என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கு எதிரான அந்த சிந்தனையில தான் இவங்க கிமு 31 குறிச்சது. கிமு 31 இல்ல. ஏன்னா திருக்குறள் சங்க இலக்கியத்துல ஒண்ணு இல்ல. சங்க காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த நூல்ல இல்ல. 10 பாட்டு 8 தொகையில ஒண்ணு அல்ல திருக்குறள். சங்க காலத்துக்கு பிறகு வந்த அறநெறி காலம், அறநெறி நூல்கள் 18, அதுல ஒண்ணு திருக்குறள். அப்ப அறநெறி காலத்தை சேர்ந்தது கிபி 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும். அப்ப அறநெறி காலத்தை சேர்ந்த ஒரு நூலை கிமு 31 அவர் பிறந்தார் நீ போட்டுக்கீண்டா உங்களுக்கு ஆராய்ச்சிக்கு என்ன சம்பந்தம்? இதுவரைக்கும் நான் கொடுத்திருக்கிற விளக்கத்துல இன்னும் நீங்க திருப்தி ஆகலையா? அப்படியெல்லாம் இல்லையா. எனக்கு ஒரு குரு இருக்காரு, அவரையும் நான் ஒரு முறை பார்த்துட்டேன்னா நான் தெளிவாயிடுவேன். சாமி, ஐயாவை பார்க்கணும். வாங்க ஐயா. ஐயா, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? தெரியலங்க ஐயா, மேல நிக்கிறாரு. வா போய் பாப்போம். ஐயா வணக்கம். வணக்கம்ப்பா. நல்லா இருக்கியா? இருக்கேன்யா. எப்படி இருக்க சிவா? நல்லா இருக்கேன்யா. என்ன இவ்வளவு தூரம்? ஒரு சந்தேகம் ஐயா. உனக்கா? அவித்தல் என்றால் என்னையா? அவித்தல் என்றால் அடக்குதல்னு அர்த்தம். அதத்தான் ஒருத்தர் தப்புன்னு சொல்றாருயா. கடவுள் வாழ்த்துல வர திருக்குறளை தானே சொல்ற? ஆமையா. பொறிவாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஆமா. 5 புலன்களை அடக்குவது அவிப்பதாகாது. அவி என்றால் பலின்னு ஒருத்தர் சொல்றாரு. கடவுள் எதுக்கு 5 புலன்களை அடக்கணும்? 5 புலன்களையும் அடக்கும் சூழல் கடவுளுக்கு எது? சிலுவையாகிய பொறியில் 5 புலன்களையும் பலியாக்கிய இயேசு கிறிஸ்து தான் 5 அவித்தான்னு சொல்றாரு.
இதுக்கு என்னையா சொல்றீங்க? நல்ல சிந்தனை. அவி என்றால் பலி. அவியாய் அவியுமாகி அருக்கமாய் பெருக்கமாகி பாவியர் பாவம் தீர்க்க பரமனே பிரம்மனாகி. அதாவது பலியே பலியாக ஒன்றானவன் மூன்றானவனாகி பாவியர் பாவம் தீர்க்க பரமனான கடவுள் உருவமான பிரம்மனாய் இவ்வுலகில் வந்தார். அவி சொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. செவியுணவின் கேள்வி உடையார் அவியுணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து. இந்த 2 திருக்குறளிலும் அவி என்பதை வேள்வி பொருளான பலியிடப்படும் பலி பொருளைத்தான் திருவள்ளுவர் குறிக்கிறார். அதை இப்பொழுது என்னை சிந்திக்க தூண்டுகிறது. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பாடங்களை படிச்சுக்கிட்டு தான் வரேன். நீயும் படிச்சுக்கோ. அம்மா சிவகாமி, பொறிவாயில் ஐந்தவித்தான் திருக்குறள் சொல்லுமா? பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். வெரி குட். அர்த்தம் சொல்லுமா? அர்த்தம் நீ சொல்லு குமரா. ஆளை விடுங்க, சிவகாமிக்கே தெரியல, எனக்கு எப்படிப்பா தெரியும்? எனக்கு ஏன் தெரியாது? அப்ப சொல்லு, முழுசா கூட சொல்ல வேண்டாம். அவி அதுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லு. அவின்னா அடக்குதல்னு அர்த்தம். ஐந்தவித்தான்னா ஐம்புலன்களையும் அடக்குபவன். அதான மாமா? சரியா தெரியல? சரியா இல்ல, சுத்தமாவே தெரியாது. அதான் பிரச்சனை. நமக்கு நம்ம மதத்தை பத்தியும் முழுசா தெரியாது, மத்த மதத்தை பத்தியும் தெரிஞ்சுக்க மாட்டோம். தாத்தா. தேவி குட்டியே வா வா. என்ன ஸ்கூலுக்கு புறப்பட்டியா? என்ன தாத்தா விபூதிய காணோம் நெத்தியில? இப்பதான் நல்லா இருக்கு.